ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். சக்கரை பொங்கல் எப்படி செய்வது? கோயிலுக்கு போவோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ நம்ம டேஸ்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும் சக்கரை பொங்கல் பார்க்கறதுக்கு. அதே போல் நம்ம வீட்டில் இருந்தபடியாக எப்படி செஞ்சு சாப்பிட்றது சக்கரை பொங்கல். ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சக்கரை பொங்கல் செய்யும் போது நிறைய பேர் ஒவ்வொரு மாடல் செய்வாங்க. அந்த மாடல் தகுந்த மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஆனால் நம்ம ஒரு சக்கரை பொங்கல் செய்யும் போது அந்த டேஸ்ட் வந்து வேற லெவலில் செம்ம சூப்பராக இருக்க போது அது வீட்டில் இருந்தபடியாக குறைஞ்ச பட்ஜெட்டில் சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டுமே கற்றுக்க முடியும். நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். சக்கரை பொங்கல் எப்படி செய்வது? அதுக்கு நம்ம ஒரு ஏனத்தை எடுத்து வச்சுப்போம். அந்த எந்த ஏனத்துல நீங்க வந்து சக்கரை பொங்கல் செய்ய போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா தண்ணி அதுல எடுத்து ஊத்திட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி ரொம்ப சூடாகணும். நல்லா கொதிக்கிறது நம்ம வீடியோல காமிக்கிற மாதிரி அந்த மாரி பாத்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கணும். வெள்ளம் வாங்கி வச்சிருப்பீங்க சக்கரை பொங்கலுக்கு. அந்த வெள்ளத்தை வாங்கிட்டு நல்லா நொறுக்கி அழகா ஒரு டம்ளர்ல மாரி கொட்டி வச்சுக்கோங்க. கொட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொதிக்க வச்ச தண்ணியில அதுல மொண்டு ஊத்துங்க. நல்லா மொண்டு ஊத்துங்க. அது ஃபுல்லா வர வரைக்கும் நீங்க எவ்வளோ வெள்ளை தண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தா அந்த அளவோட பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஊற்றணும். கொதிச்ச தண்ணியை வெள்ளத்துல ஊத்துறோன்னு தெரியுமா? கொதிச்ச தண்ணி வெள்ளத்துல படும் போது வெள்ளம் பார்த்தீங்கன்னாக்கா கரைஞ்சிரும். அதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னாக்கா கொதிச்ச தண்ணி அதில் எடுத்து ஊத்துறதுக்கு காரணமே. இப்ப பாருங்க, கொதிச்சதுக்கு அப்புறம் எம்மோ அழகா மாறிச்சு பாருங்க. சில வெள்ளை கட்டி பார்த்தீங்கன்னா கரையாது. அதனால என்ன பண்ணணும்னாக்கா நல்லா கலக்கி விடணும். அந்த சூடு இருக்கும் போதே நல்லா கலக்கி விட்டேன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிரும். நீங்க சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு பாகு வெல்லம் வாங்கினீங்க தான் நல்லா இருக்கும். பாகு வெல்லம் கேட்டு கடையில வாங்குங்க சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு. அப்பதான் டேஸ்டும் நல்லா இருக்கும். அதுக்கு மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா? அந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. எவ்வளவு தண்ணி விடணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டீங்கன்னாக்கா 3.5 டம்ளர் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி விடணும். அப்பதான் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். சக்கரை பொங்கலுக்கு பச்சை அரிசி தான் போடணும். அப்பதான் டேஸ்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது இல்லாம பாகு வெல்லம் தான் கேட்டு கடையில வாங்கணும். பாகு வெல்லம் கேட்டாலுமே நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாகு வெல்லம் வாங்காம வேற வெல்லம் வாங்கி நார்மல் வெல்லத்தை வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை பொங்கல் செய்வாங்க. ஆனா டேஸ்டும் நல்லா இருக்காது. கலரும் பார்த்தீங்கன்னாக்கா மாறாது. அப்படியே தான் இருக்கும். ஓகே, அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கு தேவை விட்டுட்டுவோம். தேவை விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை மூடி வச்சிருவோம். ஸோ கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ அந்த சாப்பாடு வெந்த சாப்பாட்டை எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா மாவு மாரி ஆக்கணும்னாக்கா, சாப்பாடு நம்ம நல்லா கொதிச்சுக்கிறது அப்புறம் நல்லா மாவு மாரி பார்த்தோன்னாக்கா வந்துடும். இப்போ நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலக்கி விட்டுக்கிட்டே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரிசி எல்லாமே உடஞ்சி பார்த்தீங்கன்னா மாவு மாரி வரும். ஸோ அதனால நம்ம வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம சூப்பராக. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை நம்ம அதில் ஊற்றி கலக்கணுமே. ஓகேங்களா? இப்போ நாங்கள் எப்படி ஊற்றி கலக்குறோன்றத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பர். சாதத்தை நல்லா குழைச்சி விடணும். நாங்கள் எப்படி குழைச்சி விடுறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி நல்லா குழைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. அது குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா குழ குழன்னு ஆனதுக்கு அப்புறம் சாதம் நல்லா குழைச்சதுக்கு அப்புறம் நீங்க வெள்ளை தண்ணியை கரைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா? அதை எடுத்து நல்லா மெதுவா ஊத்துங்க. ஸோ ஒரே இடத்த ஊற்ற வேணாம், சுத்திரி ஊத்தினீங்கனாலுமே நல்லா இருக்கும். நாங்கள் ஒரே இடத்த ஊத்துறோம் பாருங்க. வெள்ளை தண்ணி அதுக்கு ஊத்துறதுக்கு அப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா கலக்கி விடணும். கலக்கி விட்டா மட்டுமே தான் ஸோ நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அந்த சோத்துல போயிட்டு நல்லா பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் தண்ணி நல்லாவே படும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம கலக்கி விடுறது. ஓகேங்களா? பாருங்க, எவ்வளவு தண்ணி கொதிச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா வெள்ளம் பார்த்தோன்னா கரையாம சிலது இருக்கு பார்த்துக்குங்க. இப்ப நம்ம வெள்ளை தண்ணி ஃபுல்லாமே பார்த்தோன்னா சாதத்துல ஊத்திட்டோம். இப்ப நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலக்கணும். நம்ம கலக்கும் போதே கலர் பார்த்தீங்கன்னாக்கா சாதத்துடைய கலர் பார்த்தோன்னா மாறும். பாருங்க எப்படி மாறிச்சு பாருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கலக்கி விட பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கலர் சேஞ்ச் ஆகும். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி கலக்கி விட்டா எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்ப சாதத்துல மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கலக்கி விட்டுட்டு வெள்ளம் தண்ணி சாதத்தை வச்சு நல்லா கலக்கி விட்ட அப்புறம் நீங்க ஏலக்காய் 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா போடுங்க. நீங்க விடுங்க. அவ்வளவுதான், இதோட வேலை முடிஞ்சு விட்டது. இப்ப என்ன பண்ணணும்னாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டீங்களா? கலக்கி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. இப்ப பக்கத்துல ஒண்ணு அடுப்பு இருந்ததுன்னா அந்த அடுப்பை பத்த வைங்க. இப்ப எதுக்கோசம் அந்த ஏனத்தை வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, சக்கரை பொங்கலுக்கு தாளிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஊத்தணும். தாளிக்குதுன்னா கடுகுகளும் போடக்கூடாது. நீங்க ஒரு சின்ன ஏனத்தை வச்சுட்டு 50 கிராம் நெய் வாங்கின்னு வந்து அந்த ஏனத்துல ஊத்துங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபுல்லாமே கரைஞ்சிரும். சில நெய் பார்த்தீங்கன்னாக்கா கரையாம இருக்கும். ஏன்னா பாக்ஸ்லேயே கட்டி ஆயிட்டு இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம சூடு பட்டதுனால அது என்ன ஆகுனா நெய் வந்து ஃபுல்லாமே பார்த்தோன்னாக்கா எண்ணெய் மாரி பார்த்தோன்னா பிரிஞ்சு வந்துருங்க. ஓகே, பிரிஞ்சு வந்துருச்சா? இதுக்கப்புறம் தான் நீங்க சக்கரை பொங்கல் செய்வதற்கு திராட்சை முந்திரி வாங்கி வச்சிருப்பீங்க. அதுல முந்திரி போடுங்க. முந்திரி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அது கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப அந்த நெய் கூட பார்த்தீங்கன்னாக்கா போட்டதுக்கு அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நீங்க பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அது கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகுறது நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும்.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் திராட்சை போடுங்க. திராட்சை போட்டதுக்கு அப்புறம் முந்திரியும் திராட்சையும் பார்த்தீங்கன்னா மிக்சட் ஆயிடும். மிக்சட் ஆயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் இருக்கும்ன்றத பாருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு கருப்பான ஒரு சேஞ்ச் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சக்கரை பொங்கல்ல போடணும். அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கும் சரி, சாப்பிடுறதுக்கும் சரி. ஓகே. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கலர் மாறிச்சுங்களா? இதுதான். ஓகேங்களா? இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுருங்க. இப்ப சக்கரை பொங்கல்ல போய் அது மாரி கொட்டுங்க. நாங்க கொட்டுறோம் பாருங்க. ஓகே. கொட்டியாச்சா? இப்ப பார்க்கறதுக்கே பார்த்துக்கங்க. சக்கரை பொங்கல் செம்ம வேற லெவல்ல சூப்பரா ரெடி ஆச்சு பாருங்க. ஸோ இந்தியாவிலே இந்த மாரி ஒரு சக்கரை பொங்கல் யாராலுமே செஞ்சிருக்க முடியாது. குறைஞ்ச பட்ஜெட்லயே. மினிமம் இந்த சக்கரை பொங்கலை செய்வதற்கு மினிமம் ரூ. 150 தான் போதும். அவ்வளவு சூப்பரா பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை பொங்கல் சூப்பரா ரெடி பண்ணிடலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா இதுல பால் ஊத்துவாங்க, கடலப்பருப்பு போடுவாங்க. அவங்கவங்க மாடலுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செய்வாங்க. அதுவும் நல்லா இருக்கும். நம்ம எந்த பொருள் அதிகமா சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் மாறுபடும். ஓகேங்களா? நம்ம வீடியோ புதுசா இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.